நம்ம வாழற இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கானது. நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நமக்கானதாவே அமையும். நல்ல விஷயங்கள் ஆனாலும் சரி, கெட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி, நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எல்லோருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நம்ம எல்லோருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை முறைகள் அமையறதில்லை. ஏன்? நிறைய பேருக்கு வாழற வாழ்க்கை முறைகள் வேறுபடுது. பொதுவா யாராவது உங்களை பார்த்து நீ யாருக்காக வாழறன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்ன கேள்வி? நான் எனக்காக தான் வாழறேன்னு சொல்லுவோம். சில பேர் என்னுடைய மகனுக்காக மகளுக்காக வாழறேன்னு நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற நபர்களை வைத்து இவங்களுக்காக தான் வாழறேன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான், கண்டிப்பா தப்பே இல்லை. இந்த உலகத்துல நம்ம யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. கணவன் மனைவியை, பிள்ளைகள் அப்பா அம்மாவை, பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பிள்ளைகளை சார்ந்து பெற்றோர்கள், இப்படியா துணையோடு வாழறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உண்மையான வார்த்தை. மற்றவங்களுக்காக வாழ்வது சரி, ஆனா நாம நமக்காகத்தான் வாழறோம். இதுதான் உண்மை. நமக்காக நம்ம சரியா வாழ்ந்தா தான் நம்ம சார்ந்தவங்களுக்காகவும் நம்ம வாழ முடியும். உண்மையை சொல்லணும்னா, நமக்காக நாம சரியான வாழ்க்கை வாழறோமா? சில நேரங்கள்ல நமக்குள்ள இந்த கேள்விகள் எழுந்திருக்கலாம். இதுக்கான பதில் கிடைக்க சில பாயிண்ட்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பாயிண்ட்களை பார்க்கும்போது ஒரு சரியான தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம நம்மள கவனிக்க வேண்டிய விஷயத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா உணவு, ஃபுட். நம்ம உயிர் வாழ முக்கியமானது உணவு. உணவு இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சரியான நேரத்துல சாப்பிடுறோமான்றது அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. சரியான நேரத்துல சாப்பிடலன்னா சின்ன சின்னதான ஒவ்வொரு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய உடலை சரியா கவனிக்க தவறிட்டா ஒரு பிரச்சனைக்கு பின்னால இன்னொரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். நம்மள கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும். ஒவ்வொருவரும் அவங்களுக்கான நேரத்தை அவங்க தான் ஒதுக்கணும். ஒருத்தருடைய பசிக்கு அடுத்தவங்க சாப்பிட முடியாது. அவங்க வயிற்றுக்கு அவங்க தான் சாப்பிட முடியும். நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே உணவுல இருக்கிற சக்தியால தான் நன்றாக செயல்படுது. 3 வேளையும் நம்ம சரியான நேரத்துல சாப்பிட்டால்தான் உடல்நிலை சரியான நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். எப்போதாவது தவறினால் பரவாயில்லை, ஆனா அதே தொடர்ச்சியா செய்வதால உடல் ரீதியான பிரச்சனைகள் தொடங்குது. இதை விட ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறோமா? அதுவும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இங்க நிறைய பேர் ஹோட்டலை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க ஹோட்டல் ஃபுட் ஆரோக்கியமா இருக்குமான்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எல்லா ஹோட்டலையும் குறை சொல்லவில்லை. நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான், நம்ம வீட்டுல செய்து சாப்பிடுற ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹோட்டல்ல கிடைக்குமான்னா அது சந்தேகமா தான் இருக்கு. அப்படி கிடைக்கிற ஒரு ஹோட்டல்ல நம்ம கண்டினியூவா சாப்பிட முடியாது. காரணம், அந்த அளவுக்கு நம்ம பணம் செலவு பண்ணவும் முடியாது. இருந்தாலும் ஹோட்டலை நம்பியே வாழறவங்க இங்க நிறைய பேரை பார்க்க முடியும். சிட்டில வாழறவங்களுடைய நிலைமை நிறைய பேருது இப்படிதான் இருக்கு. ஆரோக்கியமான உணவு எங்கெங்க கிடைக்குதோ அங்க தேடி போய் வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வேற விஷயங்களுக்கு நம்ம தேடி போய் வாங்கி கொள்றோம், ஆனா சாப்பிடுற விஷயத்துல தவறி விடுறோம். இது சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அதுவே பெரிய ஆபத்தான விளைவுகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். நம்மளுடைய உடலுக்கு ஆகாத சில உணவுகளை எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து கொள்வது நல்லது. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததையும் கேள்விப்பட்டிருப்போம். இன்றும் சில வயதான தாத்தா பாட்டிகள் 100 வயதை கடந்தும் ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்திருப்போம். அவங்களுடைய உணவு முறைகளை சரியா கடைபிடிச்சதால தான் இவ்வளவு வருஷங்கள் அவங்களால வாழ முடிஞ்சது. அப்போ வாழ்ந்தவங்களுடைய உணவுகள் தரமா இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் சாத்தியமா? எல்லா பொருட்களிலுமே கெமிக்கலா இருக்கு. இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நம்மளுடைய உடலை காப்பாத்தி கொள்ள மருத்துவருக்கும் மருத்துவமனைக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. உணவே மருந்து சும்மாவா சொன்னாங்க நம்மளுடைய முன்னோர்கள்? நம்மளுடைய நலனுக்காக நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எப்படி வாழணும்ன்றத அப்பவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல முக்கியமா ஒண்ணு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறைகள். பசி ஒரு கொடிய மிருகம், அது ஏழைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பண வசதிகள் இருந்தும் சில பேர் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம வேற விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதால அதுவே அவர்களை மெல்ல மெல்ல நோயாளியா மாற்றி விடுது. நம்மளுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்துமே நம்மளுடைய நண்பன். நாம செய்யற சிறு சிறு தவறுகளால நமக்கு அது உதவ முடியாத நிலைக்கு போயிடுது. இது ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறதால பெரிய ஆபத்தா முடியுது. சரியான நேரத்துக்கு சாப்பிடாம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால நிறைய பேர் உயிர் இழக்கும் நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. சிறு சிறு அறியாமைகள் தான் எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடிகிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் சொன்ன பாரதியுடைய வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். உணவு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் வாழற நாட்களை சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட தொடங்குவோம். நம்மளுடைய உடலை பாதுகாக்க நம்ம முயற்சி செய்தால்தான் நம்ம உயிர் இருக்கும் வரை நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்லீப், உறக்கம். நாம நமக்காக செலவிடுற நேரத்தை தூக்கத்துக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? இதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஓய்வு இல்லைன்னா எவ்வளவு பெரிய பெரிய விபரீதங்கள் ஏற்படும் தெரியுமா? உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் ஆளாயிடுவாங்க. தினமும் நம்ம கட்டாயமா 8 மணி நேரம் தூங்கணும்.
நம்மளுடைய ஆரோக்கியமான தூக்கம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும். பலவிதமான நோய்களிலிருந்தும் தடுக்க முடியும். பொதுவா தூக்கம் இல்லைன்னா நம்மளுடைய மூளை சரியா செயல்படாது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாது. தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொருவருக்கும் வேலை செய்கிற முறைகள் வேறுபடுது. சில பேருக்கு இரவு நேர வேலைகள் இருக்கும், சில பேருக்கு பகல் பாதி இரவு பாதியா இருக்கும். இப்படி நாம செய்யற வேலைகள் வேறுபடும். வேலை முடிந்தவுடன் ஓய்வு எடுப்பது நல்லது, அதாவது நல்ல உறக்கம். நாளைக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை எப்படியாவது இன்னைக்கு முடிக்கணும்னு நிறைய பேர் தூக்கத்தை மறந்து விடுவாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி ஓடித்தான் ஆகணும், இருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை விட்டு பணத்தை சம்பாதிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சம்பாதித்த பணத்தை உடலை காப்பாற்றிக் கொள்ள மறுபடியும் அதை செலவிடுவது வருத்தமாகத்தான் இருக்கும். தூக்கம் சரியா இல்லாததாலே தற்கொலை முயற்சி செய்யும் சில சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யும் சில நபர்களை பார்த்திருப்போம். காரணம், கம்பெனி மீது குறை சொல்ல முடியாது, அந்த வேலைகள் அப்படித்தான் இருக்கும். இரவு நேர வேலைகளை தெரிந்து கொண்டுதான் நம்ம வேலைக்கே செல்கின்றோம். வேலைகள் இல்லாத காரணத்தால நம்ம போய் செய்கிறோம். சில பேர் ஒரு தெளிவான நிலையில இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டாங்க. ஏன்னா தூக்கத்தை தொலைத்து பணத்தை சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? அடுத்து தேர்ட் பாயிண்ட், வேலை, ஒர்க். வேலை நம்மளுடைய அடையாளம், கௌரவம். நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த வேலைகளை தான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம். அந்த வேலைகள் மீது அதிக ஆர்வமும் இருக்கும். அதுக்காக படிக்கவும் நிறைய முயற்சி செய்து படித்து முடித்திருப்போம். ஆனா எதை விரும்பி படித்தோமோ அதை செய்ய முடியாம கிடைச்ச வேலையை செய்து கொண்டு இருப்போம். எந்த வேலை செய்தாலும் என்ன, யாராவது நம்மளை பார்த்து கேட்டாலும் நமக்கு பிடிச்ச வேலை செய்யலன்னா அந்த வேலை மேல நமக்கு முழு திருப்தி இருக்காது. முழு ஆர்வத்தோட செய்ய முடியாது. முழு மன திருப்தி இல்லாம கடமைக்காக செய்வதை விட நம்மளுடைய கனவுகளுக்காக செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். பிடிக்காத வேலையை செய்வது தவறல்ல. எந்த ஒரு செயலையும் முழு மனதோடு செய்யும் பொழுது அதுதான் முழு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு பிடிச்ச வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை செய்து முடிக்க ஒரு ஆர்வம் இருக்கும். அதுல கம்மியான வருமானம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும். நாம நினைத்த வேலைகளை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் தற்போதைய வேலைகளை செய்து கொண்டு நம்ம நினைத்த வேலைகளை முயற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனம். சில பேர் நான் இந்த வேலைகளை செய்ய தான் ஆசைப்பட்டேன், ஆனா அந்த வேலைகளை செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. அதை விட நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்ற நம்ம முயற்சி செய்து கொண்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேற தாமதம் ஆனாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி செய்வதே வெற்றி தானே. முயற்சி செய்யாம வேதனைப்படுவதை விட முயற்சி செய்து அனுபவசாலியா ஆகலாம். இதுதான் நமக்காக நம்ம வாழற வாழ்க்கை. அடுத்து பாயிண்ட் 4, டைம், நேரம். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. நீங்கள் தாமதிக்கலாம், ஆனால் நேரம் தாமதிக்காது. நம்ம படிச்சிருப்போம், பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தை. நம்ம ஒரு விஷயத்தை செய்து முடிக்க நேரத்தை கணக்கிடுகிறோம். நம்மளுடைய வேலைகளை நேரம் தவறாம செய்து முடிக்க முயற்சி செய்கிறோம். நேரத்தின் பின்னால நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சரியான நேரத்துல எழுந்துக்கணும், சாப்பிடணும், நேரத்துக்கு வேலைக்கு போகணும், திரும்ப வீடு திரும்பணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். நேரத்தின் பின்னாலதான் இந்த காலகட்டம் நம்மள துரத்துது. ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் நம்மள தவிர எல்லா விஷயங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குறோம். நமக்குன்னு கொஞ்ச நேரம் கூட நம்ம ஒதுக்குறோமான்னு பார்த்தா கண்டிப்பா அதுவும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நாம ஏன் சில பேர் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம்? தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்திற்கு நேரத்தை ஒதுக்குறது இல்ல. எந்த நேரமும் இயந்திர வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில நாம தள்ளப்பட்டிருக்கோம். எந்த துறையை சார்ந்த வேலையா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. நமக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறது இல்லைன்னு கூட யோசிக்க முடியாத நிலையில சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்கு நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கணும். சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் தான் நம்மளுடைய பெரிய பெரிய விஷயங்களை செய்து முடிக்க ஒரு பெரிய பலமா இருக்கு. சந்தோஷம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பலமா இருக்கு. கிடைக்கிற நேரத்தை நம்மளுடைய சந்தோஷத்திற்காக நம்ம செலவிடணும். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனம். சில பேர் எங்கப்பா நேரமே கிடைக்கலன்னு புலம்புவாங்க. நேரம் ஒரே மாதிரியா தான் போய்கிட்டு இருக்கும். நாம தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நாம சும்மா இருக்கிற நேரத்துல தான் அதே நேரத்துல சில பேர் அவங்களுடைய முயற்சியால பெரிய வெற்றிகளை அடைந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறாங்க. நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனம். எல்லா நேரம் வேலை செய்து கொண்டு பணத்தின் பின்னால ஓடுவதும் தவறு. நேரம் விலை மதிப்பற்றது. நாம நம்ம நண்பர்கள் கிட்ட அரட்டடிச்ச அந்த சந்தோஷமான நேரங்கள் திரும்ப கிடைக்காது. நம்ம சின்ன வயசுல ஆடி பாடி விளையாடின அந்த நேரங்கள் திரும்பாது. ஒரு கூட்டு குடும்பமா இருந்த உறவுகள் வாழ்ந்த அந்த நேரங்கள் திரும்ப கிடைக்காது. இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரத்தின் மதிப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு தான் தெரியும் அதன் அருமை, அதனுடைய வேதனையும். நேரத்தை மதிப்போம். முக்கியமாக நம்மளுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்கு நேரத்தை ஒதுக்குவோம். நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் சந்தோஷமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அடுத்து பார்த்தோம்னா பாயிண்ட் 5, ஹெல்த், ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் ஆஸ்தி இருக்குதுன்றது முக்கியம் இல்லை. நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கணும், இதுதான் முக்கியம். பணம் சொத்து தேவையில்லைன்னு சொல்ல வரல. நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதா இதை எல்லாற்றையும் விட நம்மளுடைய ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமானது. நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம என்னென்ன செய்யலாம்? உடற்பயிற்சி, யோகா, மியூசிக், தியானம், இப்படியே கவனத்தை செலுத்தும் போது நம்மளுடைய உடல்நிலை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நம்ம வைத்துக் கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் ஒதுக்க முடியுது? காலையில எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் வீட்டு வேலை, ஆபீஸ்ல வேலை, இப்படியா போயிடுது. முயற்சி செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. மனசுக்குள்ள நினைக்கிறதால எல்லாமே ஒரு ஏக்கமாவே தான் இருக்கும்.
குடும்ப வேலை வெளி வேலைன்னு இருக்கதான் செய்யும். மற்றவங்களை கவனிக்க நினைக்கிற நாம நம்மளுடைய நலன் மேல நாம கவனம் வைக்கலனா ஒரு பயனில்லாத வாழ்க்கையா தான் தெரியும். நம்மளுடைய நலன் மேல நாம கவனம் வைக்கலனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதுவே மெல்ல மெல்ல தாழ்வு மனப்பான்மையா மாறிடும். நம்மளுடைய உடல்ல சிறு சிறு மாற்றங்கள் தெரியும் போது மருத்துவரை சந்திப்பது நல்லது. இதெல்லாம் என்ன செய்ய போகுது? நம்மளுடைய அலட்சியத்தால கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் பெருசான பிறகு ஐயோன்னு அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இப்படி எல்லாம் சொல்லி கண்ணீர் விடுவதும் பிரயோஜனம் இல்லாதது. வருமுன் காப்போம், இந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ள வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு நோயும் வருவதற்கு முன்னே விழித்துக் கொள்வது நல்லது. மன அழுத்தம் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு நோயாவே இருக்கு. அடுத்தவங்களுக்காக வாழ்வது வாழ்க்கை இல்லை, நாம நமக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழற வாழ்க்கை இங்க நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம அடுத்தவங்க முன்னாடி பணம் சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடியும் சம்பாதிக்கிறோம், பணமும் கிடைக்குது. உடல் ஆரோக்கியம் அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அடுத்தவங்க முன்னாடி பணம், சொத்து, காரு, வீடுன்னு வச்சுக்கிறதால பெருமை இல்லை. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதுதான் உண்மையான பெருமை. பணம் சொத்துன்னு ஓடி ஓடி சம்பாரிச்சவங்க அவங்க ஒரு காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய வீடு தான் அவங்களுடைய பெரிய தொடர்பயணமா இருந்ததை சில பேரை பார்த்திருப்போம். ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றின் மேலும் கவனம் இருக்கணும், ஆனா அதை விட அவனுடைய உடல் மீது அதிக அக்கறை கண்டிப்பா இருக்கணும். அடுத்து கடைசியா பார்த்தோம்னா பாயிண்ட் 6, சமுதாயம், சொசைட்டி. இந்த சமுதாயம் எனக்கு என்ன செய்தது என்பதை விட சமுதாயத்துக்கு நான் என்ன செய்யணும் அதுதான் முக்கியமானதா இருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, பலாயிரம் மக்கள் ஒன்னா வாழறத சமுதாயம் என்று சொல்றோம். சமுதாயத்துக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்காதீங்க. முதல்ல நம்ம கிட்ட முளைக்கிற பெரிய விஷயம்னு பார்த்தோம்னா பயம். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, வேலை செய்யற இடத்துல என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படியா பயந்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய விருப்பம்படி வாழ மறந்துடுறோம். காரணம் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதை பத்தியே நமக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு நோயே நமக்கு தெரியாம நமக்குள்ளே வந்துடுது. இதுக்கு அடிப்படையான காரணம் பாத்தீங்கன்னா பணம். பணம் இருந்தாதான் இந்த சமுதாயம் நம்மள மதிக்கும், இல்லனா நம்மள மதிக்காது. இப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம விதைச்சிருக்கோம். பணம் வாழ்க்கைக்கு முக்கியமானதா தான் இருக்கு. அதுக்காக நம்ம படுற பாடு இருக்கு அப்பா, சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. விதி என் தலையெழுத்து, இப்படிதான் கடவுள் எழுதியிருப்பாரு போல, அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். நான் குறை சொல்ல வரல. பல பேர் முன்னால நம்ம நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா வாழணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு 4 பேர் பேசும்படி வாழணும்னு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம காலையில எழுந்து பல்லு தேய்க்கிறதுல இருந்து உணவு, ஆடை, வண்டி, வேலை, வருமானம், படிப்பு, பிள்ளைகள், கல்யாணம், வாடகை, சொந்த வீடு, இப்படியா நிறைய விஷயங்கள்ல மற்றவங்களுக்காக அவங்க முன்னாடி நம்ம தலை குனிய கூடாதுன்னு போராடுறோம். தயவு செய்து கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கலாம். எதையுமே கிட்ட பார்க்கும் போது அது பெரியதாக தான் தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிற நாம நம்மளுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாடகை வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க, குறிப்பா நம்மளுடைய சொந்தக்காரங்க நம்மள கம்மியா எடை போடக்கூடாதுன்னு அதிக வாடகை இருந்தாலும் கொடுத்து வாழ்வோம். அதுல நஷ்டம் நமக்கு தான். கண்ணுக்கு தெரிஞ்சும் பணம் வீணா போகுதுன்னு தெரிஞ்சும் பணத்தை கொடுப்போம். படிப்பு, பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா அதே விஷயம் தான் தெரிஞ்சவங்க முன்னாடியும் சொந்தக்காரங்க முன்னாடியும் அவங்க சேர்த்து அதே ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்க ஆசைப்படுவோம். மாத கட்டணமும் கட்டணும், வருஷத்துக்கான கட்டணமும் கட்டணும். கையில இருந்தா கட்டலாம், பரவாயில்லை. தன்மானத்திற்காக கடன் வாங்கி கட்டுவோம். வருமானம் இருந்து கொண்டே இருந்தால் பரவாயில்லை. எதிர்பாராத செலவுகள் நமக்கு பெரிய பிரச்சனையை தந்துவிடும். அடுத்தவங்க முன்னாடி நம்ம தலை குனிய கூடாதுன்னு ஒரு நாள் கூட லீவ் போடாத வேலைக்கு போவோம். இடையில ஒவ்வொரு பண்டிகை, திருவிழா, சுப காரியங்கள், இப்படியா செலவுகள் வரும். கடனை அடைக்க முயற்சி செய்யும் பொழுது திரும்ப ஒரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் முளைக்கும். நிறைய பேரை பார்ப்போம், காலையில எழுந்து வேலைக்கு போவாங்க, பார்க்கும் போதே கண் கலங்கும். ஷேர் ஆட்டோ, பஸ், லோக்கல் ட்ரெயின், லோக்கல் வேன், உட்கார கூட இடம் இல்லாம நிக்கிற இடத்துல டிஃபன் பண்ணி கொண்டே போவாங்க. குறிப்பா பெண்கள் சொட்டு சொட்டு விழுகிற ஈரத்தலையோட போவாங்க. காரணம் அடுத்தவங்க முன்னாடி என்னுடைய குடும்பம் தலை குனிய கூடாதுன்னு நிறைய விஷயங்களை சகித்து கொண்டு வீட்டு கல்யாணம், வாங்கிய பணத்திற்கு வட்டிக்கு வட்டி கொடுக்க, இப்படியா நிறைய விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுல என்னன்னா நாம நம்மளுடைய தனிப்பட்ட ஆசைகள், சந்தோஷங்களை உள்ளுக்குள்ள தொலைச்சிட்டு ஒரு பொறுப்பான வாழ்க்கையை வாழறோம். அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து என்ன பயன்? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் இதுதானடா. இந்த உலகத்துல யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நமக்குள்ள நாம முழு திருப்தியோட வாழ முடியும். பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்மளுடைய முழு சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த சமுதாயத்தில் எல்லாருக்காகவும் வாழ வேண்டியதாகவும் இருக்கும். ஆனா அதை விட நமக்காக நம்ம வாழ, நமக்குள்ள நம்ம கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போல வீடியோக்களை நீங்க அடுத்தடுத்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜே அருண்.